தற்போது கரூர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு துயர செய்தி வந்து நமக்கு வந்து இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்குது. கிட்டத்தட்ட 34 பேர் வந்து விழுந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறது சார்? நான் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் வந்து இந்த மாதிரி பரப்புரை கூட்டங்கள் அல்லது இந்த மாதிரி மாநாடுகள்ல விதிகள் கட்டுப்பாடுகளை வந்து இப்படி மீறி அப்பாவி மக்கள் இப்படி வந்து கூட்டம் ஒரே இடத்துல குவிந்து ஒரு நெருக்கடியான சூழலை நான் வந்து அவதானிச்சு பலமுறை நான் வந்து எத்தனையோ முறை அரசு காவல்துறைக்கு அல்லது அந்த விஜய் அல்லது விஜயனுடைய நிர்வாகிகள் பொது தளத்துல விவாதத்துல நாளெல்லாம் பேசி வந்தோமா இது மாதிரி அப்பாவி மக்கள்ல வந்து நம்ம ஒரு இடத்துல குவிவது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து வருவோம், இது மாதிரியான பெரிய துயர சம்பவங்கள் இருந்து விடக்கூடாதுன்னு வலியுறுத்தமா அந்த நான் சொன்ன மாதிரி நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு வந்து கரூர்ல விஜயனுடைய இந்த பரப்புரை கூட்டம் பேரணியில வந்து இந்த துயர சம்பவத்துல 34 பேர், குறிப்பா குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், முதியவர்கள்னு இப்படி கொத்து கொத்தா இறந்த செய்தி நெஞ்ச பிழிகிறது, மிகுந்த வேதனை தெரிகிறது. அந்த இறந்த நம்முடைய உறவுகளுக்கு தமிழ்நாடு பொது இளைஞர் பேரவை சார்பா என் சார்பா ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். சிகிச்சை பெற்று வரவங்களுக்கு அரசு உடனடியாக விரைந்து உரிய சிகிச்சை தந்து அவர்கள் எல்லாம் மீட்கிறதுக்கு உரிய தீவிர சிகிச்சை தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொலைக்காட்சி வழியாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு. அதே மாதிரி இந்த விதிகளை மீறி கட்டுப்பாடுகளை மீறி வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இது மாதிரி கூட்டங்களை நடத்தியது. அந்த விதிகளுக்கு மீறியவர்கள் மீது இதுவரைக்கும் அரசு காவல்துறை எதுவும் நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யல, யாரையும் கைது செய்யல. இப்போவாவது இவ்வளவு அப்பாவி உயிர்களை இழந்த பிறகு இதற்கு காரணமானவர்கள் மீது இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்காம இருக்காங்கம்மா. அதே மாதிரி அதாவது அதனுடைய தலைவர் விஜய் மீது இந்த மாதிரி உயிரிழப்புகளுக்கு காரணமா இருந்த இந்த மாதிரி அது கிட்டத்தட்ட இது ஒரு வகையான கொலைக்கு இணையானதாமா. அதனால நடிகர் விஜய் தாவேகா தலைவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு நான் தான் முதல்ல இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா ஊடகங்களுக்கும் செய்திகளும் அறிக்கையாக விட்டுருக்கேன், அரசு வேண்டுகோள் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எந்த நடிகர்களோ அல்லது இப்போ ஏற்கனவே ஆந்திராவில் இந்த மாதிரி அல்லு அர்ஜுனா ஒரு திரையரங்கத்துக்கு போனாரு, அங்கே இதே மாதிரி ஒரு பெண்ணும் குழந்தை இறந்தாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில வந்தார். ஆனா இங்க 34 பேர் இறந்துருக்கிறாங்க, 100க்கு மேற்பட்டவர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த விஜய் இதுவரைக்கும் நீங்க ஊடகத்தை சந்திச்சு இதுக்கான எந்த பதிலையும் தராம அந்த நிர்வாகிகள் புஷியானந்தில இருந்து யாருமே அந்த நிர்வாகிகளும் இப்ப பொது இடத்துல காணாம். அரசாங்கமும் இதுக்கு காரணமானவர்கள் மீது உடனடியா அவரை கைது பண்ணிட்டு இருக்கணும். இப்ப ஒரு திருச்சி விமான நிலையம் போய் விமான நிலையத்திலிருந்து ஊருக்கு போறாரு. அப்ப காவல்துறையும் அவரை வந்து இதுவரைக்கும் அந்த விஜய் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம கைது செய்யாம இருக்கிறதும் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழ்நாடு அரசு காவல்துறை இந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த நடிகர் விஜயை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். இது எதிர்காலத்தில் இது மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும், எந்த நடிகர்களா இருந்தாலும், எந்த வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட எந்த கூட்டம் கூடுகிற இடத்துலையும் அப்பாவி மக்களை ஒரே இடத்துல குவித்து அப்பாவி மக்களின் உயிரை பறிப்பதற்கான சூழல், பறிபோவதற்கான சூழலை நாம் இனிமேல் எதுவும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு மைய அரசு, மாநில அரசு உடனடியாக இதுக்கு ஒரு விரிவான விசாரணை ஆணையத்தையும் உருவாக்கி இந்த இறந்த உயிர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நீதி விசாரணையையும் நான் வேண்டி கேட்டுக்கிறோமா. இந்த சம்பவத்துக்கு காரணமான அனைவரையும் தமிழ்நாடு பொங்கலையும் கண்டிக்கிறோமா. அது மட்டும் இல்லாமல் தற்போது நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா தற்போது சென்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் தரப்புல தாவைக்காவின் தொண்டர்கள் வந்து யாரும் வந்து நிர்வாகிகள் வந்து தற்போது களத்துல இருந்து மக்களுக்கு உதவும் காட்சிகளை நம்மளால பார்க்க முடியல. விஜயுமே இப்போது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே வந்து பண்ணாம இருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் தற்போது அமைச்சர்கள் எல்லாம் வந்து களத்துக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விஜயின் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எப்படி பாக்குறது? அதாம்மா, இப்ப விஜய் வந்துமா இப்ப அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துற அளவுக்கு ஒரு பக்குவமோ முதிர்ச்சியோ இல்லாத ஒரு சாதாரண ஒரு குழந்தை பக்குவத்துலதான் இருக்கிறாருங்கிறதையும் நான் வந்து நீண்ட காலமா ஒரு கட்சி துவக்கின காலத்துல இருந்து அல்லது அரசியலுக்கு வருவன்னு சொல்ற காலத்துல இருந்து சொன்னோம். அந்த பக்குவம் இல்லை. அதே மாதிரி நீங்க 10 நிமிடம் பேசுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து மணிக்கணக்காக காக்க வைக்கிறது. 12 மணிக்கு வர்றதாக சொன்ன விஜய் 7 மணிக்கு வந்தா 7 மணி நேரம் அந்த இடத்துல அந்த கூட்டத்தை மக்களை, அப்பாவி மக்களை, பெண்களை, குழந்தைகளை வந்து நீங்க குடிநீர் இல்லாம, உணவு இல்லாம, காற்றோட்ட வசதி இல்லாம, போக்குவரத்து எல்லாம் மறுத்து எல்லா லட்சக்கணக்கான மக்களுக்கு
போக்குவரத்தை எல்லாம் துண்டிச்சு இப்படி வந்து ஒரு ஒரு எந்த கட்டுப்பாட்டுகளுக்கும் கட்டுப்படாம இப்படி வந்து தொடர்ந்து தாவேக்காவினரும் விஜயும் இப்படி நடந்துக்கிறது வந்துமா நாம வந்து இது மாதிரியான மிகப்பெரிய துயர சம்பவம் ஈடு செய்ய முடியாத உயிரிழப்புகளை நம்ம இழந்து நிற்கிறோம். ஆகவே அரசு இதுல வந்து நம்ம இன்னும் தீவிரமா கவனத்தை எடுத்து எவ்வளவோ நடவடிக்கை எடுத்த பொழுது கூட அரசாங்கத்திட்ட இதே விஜய் நாகையில என்ன சிஎம் சார் பாத்துக்கலாமா, இப்ப நான் உங்கள்கிட்ட எல்லாம் அனுமதிக்காங்கன்னு அவசியம் இல்லை, நான் மக்கள்கிட்ட வாங்கிக்கினவா போதுன்னெல்லாம் மக்களை உசுப்பியே நீங்க வந்து அந்த நாகை கூட்டம் திருவாரூர் கூட்டத்தை எல்லாம் பார்த்தேன். அப்புறம் நாமக்கல்ல கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு. இப்ப கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுமா, இது வந்து ஒரு பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தாவேக தலைவர் விஜயோ அல்லது அவருடைய முன்னணி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் புஷியானந்த் உட்பட ஆதவர்ஜனா வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பாதிக்கப்பட்டு காயப்பட்டவங்களை பாக்குறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அந்த மருத்துவமனைக்கு வரல, அல்லது உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கூட தாவேக தொண்டர்களோ நிர்வாகிகளோ அதனுடைய தலைவர் விஜயோ களத்துக்கு வரலன்னா இவங்களை நம்பி எப்படி இந்த இவ்வளவு மக்கள் அப்பாவி மக்கள் இப்படி வர்றாங்களேங்கிறதாம இன்னும் வேதனைக்கும் வேதனை. இந்த மாதிரியான சம்பவம் எனக்கு தெரிய உலகத்திலேயே எங்கேயும் நடந்ததில்லை, இந்தியாவில் வேற எங்கேயும் நடந்ததில்லை, தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாவின் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து நாங்க வந்து அரசியல் அனுபவமா பாக்குறோம். எந்த இடத்துலையும் ஒரு உயிர் கூட இழக்காத அளவுக்கு தான் அவங்க எல்லாம் அரசியல் இயக்கங்களை நடத்தினாங்க. நாம கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரியா காலத்திலிருந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையா காலத்திலிருந்து நம்ம வரலாறு நடிகளை பார்த்தா கூட சுதந்திரத்துக்கு முன்பு வெள்ளையர் காலத்துல கூட நடக்காத சம்பவம் இந்த துயர சம்பவம் இன்னைக்கு கரூர்ல விஜயால நடிகரால நடந்திருக்கு. ஆனாலும் இந்த விஜய் இதுவரைக்கும் அது மீது வருத்தப்படாம கண்ணீர் சிந்தாம அந்த மக்களுக்கு உதவி செய்யாம இப்பவும் பத்திரமா பாதுகாப்பா வீடு போய் சேருவதில் தான் குறியா இருக்கிறாரு. இப்பவும் உடனடியா தனி விமானத்துல சென்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போறதாம கூடுதலா நமக்கு வேதனை தருகிறது. ஆகவே இனிமேலாவது இது போன்று நடிகர்களை நம்பி அவர்களுடைய இந்த பரப்புரைகளை நம்பி அப்பாவி மக்கள் இப்படி போய் தன்னுடைய உயிரை அல்லது இப்படியெல்லாம் இரையாக்காம இருக்கணும். பொது தளத்துல நம்ம ஊடகங்களும் இதே மாதிரி இவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற வகையில் நம்ம செய்தி வெளியிடக்கூடாது. அதே மாதிரி அச்சு ஊடகமோ காட்சி ஊடகங்களோ இது மாதிரி சாதாரண மனிதர்களை நம்ம வந்து பெரிய அளவுல ஒரு பிம்பமா காட்டுறதும் அறிவுக்கு முரணானது. நான் இதையும் பல இடத்துல கண்டிச்சிருந்தேன். நல்லவேளை நம்ம தொலைக்காட்சி நீங்களாவது இப்ப நம்ம இந்த செய்தி இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு நடுநிலையோட நீங்களாம் இப்படி தொடர்பு கொண்டு செய்தியை நம்ம வந்து பதிவுக்கான வாய்ப்பு இருக்கிறதுல மக்கள் மீது இருக்க அன்பு காட்டுது. இந்த மக்களுக்கான நம்ம வந்து இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் குற்ற நடவடிக்கைகள்ல யாரும் ஈடுபடாத அளவுக்கு சட்டத்தின் நம்ம ஒரு சட்டத்தை மீறியவர்கள் எல்லாம் யாரும் கிடையாது. ஆனா நீங்க விஜய் நான் பாக்குறேன் எந்த இடத்துலயும் அவர் அரசியல் கட்சி துவக்கின காலத்திலிருந்து சட்டத்துக்கும் விதிக்கும் கட்டுப்படாத அவர் ஒரு பெரிய அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொன்னா முதலமைச்சர் பிரதம அமைச்சர் கூட கட்டுப்படுறாங்க. ஆனா விஜய் கட்டுப்படவே இல்லை. அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல அரசுகளும் அரசு இயந்திரங்களும் கட்டுப்படுத்தாம முடங்கி கிடக்கிறதையும் நான் பார்த்தோமா, அதையும் கண்டிப்பேன். பல கூட்டங்கள்ல பல விவாதங்கள்ல நான் தொடர்ந்து அதை பதிவு பண்ணேன். அது தமிழ்நாட்டு மக்களின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மனிதர்களின் மீதும் அந்த விதிகளின் மீதும் நான் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ஒரு ஜனநாயக சக்தியா என்னால் ஆன வரைக்கும் நான் என்னால் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா இப்பொழுதாவது இந்த துயர சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு இன்று காலையில 12 மணி 1 மணி 2 மணிகளை கூட இதை பத்தி பேசியிருந்தோமா. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருமோங்கிற அச்சம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அச்சம் இன்னைக்கு இப்படி அது நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா. ஆகவே விஜய் வந்து நீங்க உடனடியாக கைது செய்வதன் மூலமா விஜயனுடைய முன்னணி நிர்வாகிகளை கைது செய்வதன் மூலமா தான் இனிமேல் இது மாதிரியான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அல்லது உலகத்துல வேற யாரும் இப்படி மக்களை வந்து சாதாரண மக்களை அப்பாவி மக்களை ஒரு முறையற்ற நிலையில அவங்களை வந்து இது மாதிரி ஒரு இடத்துல கூட்டி அவர்களுக்கு உயிருக்கு சேதம் விளைவிக்கிற அளவுக்கான சூழலை உருவாக்காம இருப்பாங்க. ஆகவே சட்டப்படி அவரை உடனடியா வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையா வைக்கிறேன்.